ஹாய்ங்க, என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். அப்புறம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மதிய வணக்கங்க. பொங்கல்லாம் வந்து போகிலாம் வந்து நீங்கள் எப்படி கொண்டாடிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த வாட்டி தாங்க பொங்கல் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ ஏன்னா இந்த வருஷம் தான் வந்து நம்ம இங்கே ஆசாமில் வந்தனால பார்த்திங்கன்னா வந்து பொங்கலை வந்து நம்மளால் கொண்டாட முடியல. கண்டிப்பாக அடுத்த வருஷம் பார்க்கலாங்க. கொண்டாட முடியுமா என்னங்கிறதுன்னு சரியாக தெரியல. நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மக்காச்சோளத்தை அதாவது சோளக்கதிரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி விட போகிறோங்க. அதை தண்ணி விட்டாச்சு. அதை தாங்க வந்து நம்ம இன்றைக்கி வந்து அது ஒரு லாங் வீடியோவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் நான் வந்து நிறையவே போடுறேங்க, லாங் வீடியோ எல்லாமே. பட் ஆனால் வந்து என்னோடய வீடியோக்கெலாம் பார்த்திங்கன்னா வியூஸே வர மாட்டேங்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 months, ஆமாம் இப்போ மூணாவது மாதம் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது என்னது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து இங்கேருந்து போடுறோம். அந்த நெட்டுலாம் வந்து டவர்லாம் சரியாக கிடைக்காம அது வந்து டவுன்லோட் ஆகவே வீடியோலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுறது. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா உங்களால் வந்து அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க. அதுதாங்க வந்து நம்ம இன்றைக்கி வாங்க நம்ம வந்து அந்த பார்க்கலாம் மோட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோட்ரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் பழுப்பில் எவ்வளோ ஓட்டு, அதாவது சொட்டு நீர் பாசன மாதிரி தண்ணியெல்லாம் வந்து போயிட்டே இருக்குது. நான் பாருங்க இங்கே வந்து எவ்வளோ பெருசாக வச்சு பார்த்திங்களா, நம்ம பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தண்ணி. இந்த பழுப்பே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த கீழே பார்த்திங்களா இங்கே ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா. இங்கேருந்து வந்து நம்மளோட நிலம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அந்த பசங்களை வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்திங்களா, அங்கே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். தண்ணி வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த மொக்காச்சோளம் போட்டே வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி விட போகிறோங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களோட வயல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்குலாம் இதெல்லாம் பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆசாமில் இருந்து போட்டுட்ருக்கேங்க. நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க வந்து எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஐயோ நம்ம இங்கே வந்து எடுத்து இப்படி போடுறோம், இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பாருங்கள் இவங்கள வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டுருக்காங்க. தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டே இருக்குது பாருங்கள். அப்படி பார்த்திங்கன்னா செடிக்கெலாம் வந்து இப்போ தான் வந்து பரவிட்டு இருக்கு பாருங்க. என் பையன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறேன். போய் அந்த செடியெலாம் வந்து உடச்சிட்றான். இது வந்து ஒரு செடி வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா. இது வந்து ஃபுல்லாகவே அப்படி வந்து அந்த அங்கே ஒரு பழுப்பு மாதிரி தெரியுதுங்களா, அதுலேருந்து கொஞ்சம் அது அந்த சைடு வரைக்கும் போகணும் தண்ணி. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னும் 1 hour ஆகுங்க போக தண்ணி. 3 மணி நேரம் ஆகுங்களாங்க தண்ணி போகவே. பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி வீடியோ வயலோட வீடியோலாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து விவசாயத்தை வந்து யாரும் வெறுக்க மாட்டாங்க இல்லையா. இதில் வந்து இந்த விவசாயத்தில் இறங்கி பார்த்தா தான் தெரியுதுங்க இதோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே. இதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ நஷ்டம் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். என்னங்க என்னோடய வயல் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களாங்க, உங்களுக்குலாம் வந்து பிடிச்சிருந்துச்சுங்களாங்க. கண்டிப்பாக விவசாயத்தை வந்து யாரும் கண்டிப்பாக நான் இந்த விவசாயம் பண்ணுற இதுக்காச்சும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்னோடய சேனலை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா தமிழ் கேர்ள் இன் அசாம் லைஃப் ஸ்டைல்னு வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து அசாமில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அதுவே நம்ம வந்து டைட்டிலாக வச்சாச்சு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த அசாமில் வந்து இப்போ தாங்க வெயிலே ஒரு வாரமாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து 2 நாளாக வந்து நம்ம ஊரில் வந்து இங்கே வந்து அதாவது நைட்டில் வந்து கொஞ்சம் வந்து வேக்காடாக இருந்துச்சுங்க. இத்தனை நாள் வந்து பயங்கர குளிருங்க. இன்னுமே வந்து ஒரு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே குளிர் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குளிர்லாம் இங்கே போயிடும். அப்புறமா கொஞ்சமாக வந்து வெயில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி மாதிரி இங்கே வந்து மழை பெய்யுங்க. அதுவும் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் வீடு தானே,
தூங்கவே முடியாது. அப்படியே நம்ம தலைமையில தூக்கி கல் போட்ட மாதிரி தம் தம்னு அப்படியே கேட்டுகிட்டே இருக்குங்க. என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல நல்ல வீடியோலாம் வந்து போடலாங்க.